இளைய நடிகராக திரையுலகில் அடியெடுத்து வைத்து இன்று தமிழ் சினிமாவின் தளபதியாக உயர்ந்து நிற்கும் விஜயின் பயணம் ஒரு சகாப்தத்தின் கதை. இது வெறும் ஒரு நடிகரின் வளர்ச்சி மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு, பன்முகத்தன்மை மற்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களுடனான ஆழமான பிணைப்பின் ஒரு அற்புதமான காவியம். தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடி அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இந்த வேளையில் அவரது வாழ்வு ஒரு உத்வேகமான பாடமாக விரிகிறது. ஒரு சாதாரண மனிதர் எப்படி மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து அன்புக்குரிய ஆளுமையாக மாறினார் என்பதை அவரது பயணம் நமக்கு உணர்த்துகிறது. ரசிகர்களால் அன்புடன் தளபதி என்று அழைக்கப்படும் விஜய் வெறும் ஒரு நட்சத்திரமாக இல்லாமல் ஒரு வலிமையான சாம்ராஜ்யத்தையே கட்டியெழுப்பியுள்ளார். அவரது ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வெற்றியும் அவரது ரசிகர்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. 1930களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் விஜய் ஒரு காதல் மற்றும் அதிரடி நாயகனாக திரையுலகில் வலம் வந்தார். துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரண்ட்ஸ் போன்ற படங்கள் அவரை பரந்த ரசிகர் பட்டாளத்திடம் கொண்டு சேர்த்தன. அவரது தனித்துவமான ஸ்டைல், துடிப்பான நடனத் திறன்கள் மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவை ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டன. இந்த அம்சங்கள் அவரை இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றின. 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அதுவரை ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்த விஜய், கில்லி மூலம் ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இப்படம் அவர் பெரிய கூட்டத்தை ஈர்க்கும் திறன் கொண்டவர் என்பதை நிரூபித்தது. கில்லியின் வெற்றி விஜய்யின் நட்சத்திர அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தியது. விஜய்யின் புகழ் உச்சத்தை எட்டியபோது அவர் சமூக உணர்வுள்ள கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கத் தொடங்கினார். துப்பாக்கி, கத்தி, மெர்சல் போன்ற படங்கள் முக்கியமான சமூக பிரச்சினைகளை துணிச்சலாக பேசின. இப்படங்கள் ரசிகர்களுடன் ஆழமாக பிணைந்து அவரை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கலைஞராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்டவராக நிலைநிறுத்தின. இந்த மாற்றம் நுட்பமான அரசியல் உள்ளடக்கத்துடன் இணைந்து அவரது செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தியது. ரசிகர்கள் அவரை மாற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக பார்க்கத் தொடங்கினர். அவரது திரைப்படங்கள் வெறும் கதைகளாக இல்லாமல் சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறின. விஜய் தனது பன்முகத்தன்மை வாய்ந்த நடிப்பின் மூலம் தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டார். அட்லி மற்றும் லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குனர்களுடன் இணைந்து பணியாற்றினார். பிகில் படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்து பெண் எம்பவர்மெண்ட் ஐ பேசினார். இது அவரது சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தியது. மாஸ்டர் மற்றும் லியோ போன்ற படங்களில் நுட்பமான நடிப்பை வெளிப்படுத்தினார். இது அவரது நடிப்புத் திறனின் ஆழத்தை நிரூபித்தது. புதிய முயற்சிகளை மேற்கொண்டு தனது படைப்பு எல்லைகளை தாண்டிச் செல்ல அவர் எப்போதும் தயாராக இருந்தார். இது அவரை ஒரு கலைஞராக தொடர்ந்து வளரச் செய்தது. விஜய் எளிமைக்கும் பணிவுக்கும் பெயர் பெற்றவர். அவர் அரிதாகவே நேர்காணல்களில் தோன்றினாலும் அவரது வார்த்தைகள் எப்போதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவரது எளிமையான வாழ்க்கை முறை மற்றும் ரசிகர்களுடனான உண்மையான தொடர்புகள் அவரது ரசிகர் பட்டாளத்திடையே ஒரு வலுவான விசுவாசத்தை வளர்த்தது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தனது அடையாளத்தை எளிமையாகவே வைத்துக் கொண்டார். இந்த எளிமை அவரை ரசிகர்களுக்கு மேலும் நெருக்கமாக்கியது. அவர் ஒரு நட்சத்திரமாக இல்லாமல் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே ரசிகர்களால் பார்க்கப்பட்டார். இன்று விஜய் வெறும் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு கலாச்சார நிகழ்வு. ஒரு இயக்குனரின் மகனாகத் தொடங்கி தமிழ் சினிமாவின் முன்னணி ஆளுமையாக உயர்ந்த அவரது பயணம் அவரது கடின உழைப்புக்கும் ரசிகர்களுடன் இணையும் அவரது திறனுக்கும் ஒரு சான்றாகும். அரசியலில் அவரது புதிய அத்தியாயம் அவரது சமூக அக்கறையின் இயற்கையான நீட்சியாகும். புதிய கட்சியுடன் அவர் அரசியலில் அடியெடுத்து வைப்பது அவரது நீண்டகால கனவின் வெளிப்பாடு. அவரது வரவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அவரது வாழ்க்கையின் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கிறது. இது ஒரு உண்மையான தளபதியாக அவரது மரபை கொண்டாடும்.
சினிமாவிலும் சமூகத்திலும் அவரது தாக்கம் நீடித்திருக்கும். அவர் மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார்.